சிறுவர்கள் குழந்தைகளையும் தாக்கும் இருதய நோய் தடுப்பது எப்படி? இதயம் தொடர்பான நோய்கள் உலகளவில் இறப்புக்கு முக்கிய காரணமாக உள்ளன. சமீபத்திய ஆண்டுகளில் இதய நோய்களின் ஆபத்து அதிகரித்துள்ளது. வயது முதிர்ந்தவர்களுக்கு இதய பிரச்சினைகள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது இளம் தலைமுறையினர்கள் இதற்கு அதிகம் பலியாகி வருகின்றனர். குறிப்பாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டும் நாடுகளில் இந்த நோயின் வீச்சும் உயிரிழப்பும் மிக விரைவாக கூடி வருகின்றது. 2021ஆம் ஆண்டு தரவின்படி கிட்டத்தட்ட 20.5 மில்லியன் மக்கள் இதய நோயால் உயிரிழக்கின்றனர். 5 இறப்புகளில் 4 இறப்புகள் இதய நோயால் நிகழ்கின்றன என உலக இதய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. விவசாய நாடாக இருந்த நம் இந்தியா தொழில்மயமான நாடாக மாறியதே இதற்கு முக்கிய காரணம் என மூத்த இருதய ஆலோசகர் டாக்டர் பிரகாஷ் மொண்டல் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாழ்க்கை முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இந்தியா கண்டுள்ளது. முன்பு உடல் உழைப்பு மேலோங்கி இருந்தது. தற்போது அனைத்தும் இயந்திரமாகிவிட்டது. உடல் செயல்பாடுகள் குறைந்ததே இதய நோய்களுக்கு முக்கிய காரணம் என தெரிவித்துள்ளார். வழக்கமான உடல் பரிசோதனைகள், ஆரோக்கியமான உணவு முறைகள், இதய நோய் குறித்து போதிய விழிப்புணர்வுகள் போன்ற நடவடிக்கைகளால் இதயம் தொடர்பான இறப்புகளை குறைக்கலாம். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர பல சப்போர்ட் நெட்வொர்க்குகள் உருவாக வேண்டும். இதய நோய்களின் அறிகுறிகள், அதனின் ஆபத்து காரணிகளை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கை முறைகளை மாற்றியமைக்க வேண்டும். இதெல்லாம் செய்தால் மட்டுமே இதய நோயால் ஏற்படும் இழப்புகள் குறைய வாய்ப்புள்ளது என ஹார்ட் ஹெல்த் இந்தியா அறக்கட்டளையின் நிறுவனர் ராம் கண்டல்வால் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உணவு, நல்ல உறக்கம், வழக்கமான நடைபயிற்சிகளை போன்றவைகளை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய செயல் என வலியுறுத்துகின்றனர். இதில் காட்டும் அலட்சியம்தான் பிறகு பெரும் பிரச்சனையாக உருவெடுப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர்.